டிஎன்பிசி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்திருக்கோ அந்த கொஷின்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 500 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா, ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக 15,000 10% தனி வெற்றி என்ற விதத்தில் கடனாக பெற்றார். அதாவது ஒரு 15,000 வட்டிக்கு வாங்குறாரு, 10% வட்டிக்கு வாங்குறாரு, 9,000 ரூபா வந்து வட்டி மட்டும் செலுத்தியிருக்காரு. அப்படின்னா அந்த 9,000 ரூபா வட்டி வர்றதுக்கு எவ்வளோ காலங்கள் ஆச்சு அப்படின்னு கொஷின் கேட்குறான். ஸோ இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, பிஎன்ஆர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, அதாவது தனி வட்டி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? பிஎன்ஆர் டிவைட் பை 100. இப்போ இதில் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்டா, தனி வட்டி கொடுத்துட்டா, எவ்வளோ 9,000 ரூபா வட்டி ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். அப்போ 9,000 வட்டி. இப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க? மொத்தமாக 15,000 கடன் வாங்கியிருக்கான். 15,000 கடன் வாங்கியிருக்கான். எவ்வளோ காலம்னு தெரியாது, நம்பர் என்ன தெரியாது நம்மளுக்கு. ஆர் வந்து எவ்வளோ சதவீத வட்டியில்? 10% வட்டி. கீழே 100. இப்போ நம்மளுக்கு எண்ணு தானே தேவை. ஸோ எண்ணை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே அங்கிட்டு கொண்டு தரலாமா? அப்போ 9,000 இந்த 100 கீழே இருக்கிறது வந்தால் மேலே வந்துடும். அடுத்த மேலே இருக்க 1,500 15,000ம் 10ம் கீழே வந்துடும். 15,000 × 10. இங்கிட்ட நம்மளுக்கு என்ன எண்ணு தெரியும். இப்போ அடிக்கலாமா? இந்த 3 ஜீரோவுக்கு இந்த 3 ஜீரோ அடி, இந்த 1 ஜீரோவுக்கு இந்த 1 ஜீரோ அடிஞ்சிருச்சு. 1 3 3 3 9 I 3 15. அப்புறம் 1 5 5 2 10. மீதி எல்லாத்தையும் அடித்து முடிச்சாச்சுல்ல. அப்போ மீதி என்ன இருக்குது? 3 × 2 மட்டும் தான் இருக்குது. அப்போ n = என்னது? 6. அப்போ இங்கே 6 வருஷம் ஆயிருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.